அனைவருக்கும் வணக்கம். வேளா புறா என்னும் ஒரு உயிரில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். சின்ன வயசுலேருந்து அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அவர்கள் உடைய பேர்கள் சஞ்சனா, ஜோசுவா, அப்துல், குமரன். ஒரு நாள் அப்துல் கடைக்கு சென்றான். அங்கே ஒரு மதுராலியும் ஒரு சேட்டும் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அவன் அதை ஒத்துக்கிட்டான். இந்த ஊரோட எல்லைப்புறத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு பேய் இருக்குது. அந்த பேயை நான் ஒரு நாள் அடைக்கலான்னு போனேன். ஆனால் அது என்னை அடித்து விரட்டிடுச்சு. அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். காட்டுக்கு போய் யாரும் இதோட உயிரோடு திரும்பினதே இல்லை. நான் ஏதோ எப்போ செஞ்ச புண்ணியமோ தெரில, நான் உயிரோட வந்துட்டேன். அப்துல் வீட்டுக்கு சென்றான். ஃபோன் எடுத்து குமரனுக்கு ஃபோன் பண்ணான். சொல்லு அப்துல், இந்த ஊர் எல்லையில் ஒரு பேய் காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டுக்கு நாம் போகலான்னு முடிவு வந்திருக்கேன். நீ வரியா? நான் வரேன். எப்போ வரணும்? இன்றைக்கி நைட்டு மறக்காமல் வந்துடு. அப்படியே மற்றவங்களும் வராங்களான்னு கேட்டு சொல்லு. ஓகே. சஞ்சனாட்ட குமரன் சஞ்சனாக்கு ஃபோன் போட்டான். இல்லைடா குமரன், பேய் காட்டுக்கு வரியா? ஐயோ எனக்கு பயமெல்லாம் வரல. சரி நான் வரேன். குமரன் ஜோசுவாக்கு ஃபோன் பண்ணான். சொல்லு குமரன், என்னது பேய் காட்டுக்கு போகிறீங்களா? சரி நானும் வரேன். எப்போ வரணும்? நைட்டு. ஓகே வந்துடுறேன். யாரெல்லாம் வரா? எல்லோரும் வராங்களா? சரி ரைட், அப்போ நானும் வரேன். பாய். இப்போது அவங்க பேய் காட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பேய் காட்டில் நடக்க போகிற சம்பவத்தை பார்ப்போம். இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தங்க விசாரங்க. அது யாரு? கண்டுபிடிச்சி பண்ணுங்க. இப்போ அப்துல் வந்து குமரனுக்கு ஃபோன் போகிறான். குமரன், ஏன் என்னாச்சு? எதுக்கு வரல? என்னது? அப்படியா? சரி 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 நான் சொல்லிடுறேன். பார்த்து பத்திரமா இரு. ஓகே. ஒரு பேய் அவங்கள பார்த்து பறந்து வருது. வந்துட்டேன். உங்கள் எல்லாரையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட தப்பிக்க முடியாது. என்னோட இறை நீங்கள் தான். அவங்க 3 பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பேய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த காட்டை நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் திருப்பி என்கிட்ட தான் வந்து மாட்டுவீங்க. இப்போ என்கிட்டே மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களை எல்லாரும் இப்போ நான் கொல்ல போகிறேன். ரசித்து ரசித்து உங்கள் ரத்தத்தை குடிக்க போகிறேன். சாரை புழிஞ்சி நான் சாப்பிட போகிறேன். சஞ்சனா தீர்த்த தண்ணி எடுத்து பேய் மேலே தேய்ச்சிட்டான். அதனால பேய் வாய்க்கப்பட்டு இப்போ அவங்க தப்பிச்சு அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை செய்யாமல் நம்மளாம் சுயமாக யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக அவங்க நம்மளை ஆபத்தில் மாற்றி விட தான் சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு வீட்டில் நல்ல பிள்ளையாக இருக்கணும். எல்லாம் வீட்டில் இருந்தால் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.